போதையில்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு மாதம். தமிழ்நாடு இன்று ஒரு மிகப்பெரிய ஆபத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. அமைதி பூங்காவாக இருக்க வேண்டிய நம் மாநிலம் மெல்ல மெல்ல மது அரக்கனின் கோர பிடிக்குள் சிக்கி சீரழிந்து வருகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டின் புள்ளி விவரங்களின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் மது குடிப்பவர்களின் எண்ணிக்கை 14.2% ஆக இருந்தது. உத்தரப்பிரதேசம் ஆந்திர பிரதேசத்திற்கு அடுத்தபடியாக மதுவினால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு 3வது இடத்தில் இருந்தது. சமீபத்தில் வெளியான தேசிய குடும்ப சுகாதார ஆய்வின்படி வெறும் 5 ஆண்டுகளில் நிலைமை எவ்வளவு மோசமாகி இருக்கிறது என்றால், தமிழ்நாட்டில் மதுவை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை 23.5% ஆக கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 10% மிரள வைக்கும் அளவு உயர்ந்துள்ளது. இது வெறும் எண்கள் அல்ல, லட்சக்கணக்கான குடும்பங்களின் கண்ணீர். தற்போது டாஸ்மாக் மூலம் மாநிலம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக 4787 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் தங்கு தடையின்றி நடத்தப்பட்டு வருகின்றன. மக்களின் தொடர் கோரிக்கைகளை அடுத்து புதிதாக பொறுப்பேற்ற தாவேகா அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அதன்படி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் 500 மீட்டர் சுற்றளவிற்குள் இயங்கும் கடைகள் எத்தனை என்ற ஆய்வு நடைபெற்று 717 டாஸ்மாக் கடைகள் என்று கண்டறிந்து அந்த கடைகளை மூட உத்தரவிடப்பட்டது. சென்னையில் சில பகுதிகளில் நாம் நடத்திய நேரடி கள ஆய்வில் அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் வெளிவந்துள்ளன. கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு மிக அருகிலேயே பல டாஸ்மாக் கடைகள் இன்றும் தங்கு தடையின்றி இயங்கி வருகின்றன. சிந்தித்து பாருங்கள், தலைநகர் சென்னையிலேயே தடை செய்யப்பட்ட இடங்களுக்கு அருகில் இத்தனை டாஸ்மாக் கடைகள் திறந்திருக்கின்றன என்றால் மற்ற மாவட்டங்களில் இந்த நிலைமை எப்படி இருக்கும்? உங்கள் மாவட்டத்திலும் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் இயங்கும் டாஸ்மாக் கடைகள் இருந்தால் அதை நீங்களாகவோ அல்லது நமது வீதி லீடர்ஸ் தலைவர்களுக்கு தெரியப்படுத்தியோ இது குறித்து கலெக்டரிடம் மனுவாக கொடுக்கவும்.
நம் எதிர்கால சந்ததியினரை சீரழிக்கும் பேராபத்தான மதுவானது நம் வீடுகளையும் சமூக அமைதியையும் முற்றிலுமாக அழித்துவிடும். இந்த அவல நிலைக்கு எதிராக நாம் விழித்துக் கொள்ள வேண்டிய தருணம் இது. மது அரக்கனை ஒழிக்க ஒன்றிணைவோம். நம் தமிழ்நாட்டை காப்போம். மாறுவோம், மாற்றுவோம்.